உன்னை நோக்கி வந்திருக்கும் இந்த என்னுடைய வாக்கு மிகவும் உறுதியானது, உன் வாழ்வில் பலிக்கக்கூடியது. என்னுடைய வார்த்தைகள் எதுவும் பொய்யாகாது. இன்று நீ என்னுடைய வார்த்தையை கேட்பாயானால் ராஜயோகம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் தேடி வரும். உன்னுடைய ஆசைகள் எதுவானாலும் அது இந்த கணபதியினுடைய அருளால் நிறைவேறும். நான் சொல்வது சத்தியம் என்று உன்னுடைய மனதில் நீ வாங்கிக் கொள்வாயானால், என்னை நீ முழுமையாக நம்பினாயானால் உன்னுடைய வாழ்க்கை சர்வ நிச்சயமாக மலரும். நான் உன்னோடு அருகில்தான் இருக்கின்றேன். எந்த விஷயத்திற்காகவும் நீ அஞ்சாமலும் தயங்காமலும் உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பற்றியும் என்னிடம் மனம் விட்டு சொல். எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. மறைத்தாலும் எனக்கு தெரியாது என்று நீ நினைக்கின்றாயா? உன்னை நான் என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நீ என்னை தகப்பனாக ஏற்றுக்கொண்டால் உன் மனதில் உள்ள அத்தனை விஷயங்களையும் என்னிடம் சொல்லி உன் மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் நீ குறைத்து கொள்வாயாக. சற்று நேரத்தில் உனக்கான பெரும் நன்மை உன்னை தேடி வரும். நீ இறைவனிடம் வைத்த ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் மதிப்பு அதிகம், வலிமை அதிகம், உறுதி அதிகம். ஏனென்றால் நீ கேட்டிருப்பது உன் வாழ்வின் நன்மைக்காக. பிறருடைய வாழ்க்கையின் நன்மையும் அதில் அடங்கியிருக்கின்றது என்று உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாமலேயே நீ பல பேருக்கு பல உதவிகளை நீ செய்து வருகின்றாய். நேரடியாக நீ உதவிகளை செய்யவில்லை என்றாலும் உன்னுடைய செயல்களின் மூலமாக, முடிவுகளின் மூலமாக பல நல்ல விஷயங்களை நீ பிறருக்கும் புரிந்து வருகின்றாய். உன்னுடைய கண்ணீரை கண்டு அதை தாங்க முடியாமல் என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் நுழைய வேண்டும் என்று இப்பொழுது அது கிளம்பியிருக்கின்றது. நான் சொன்னால் எதுவும் தவறாக நடந்து விடாது. என்னுடைய அருள் பரிபூரணமாக இருப்பதால் அத்தனை நன்மைகளும் தான் உன்னை தேடி வரும். உன்னுடைய வாழ்க்கை கதை இனிமேல் சுவாரஸ்யமாகும். எந்த நேரத்திலும் இந்த கணபதி நான் கைவிட மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நீ யார் மூலமாகவும் சந்திக்க மாட்டாய். உண்மை என்னவென்பதை நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் உன் மனதிற்குள் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நான் அறிவேன். தெளிவாக அறிந்ததால் தான் ராஜயோகத்தை இப்பொழுது கொடுக்க தீர்மானித்து வந்திருக்கின்றேன். மனதளவிலும் சரி, வெளிப்படையாகவும் சரி, எந்த ஒரு நேரத்திலும் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நினைக்காத குழந்தை நீ. நாம் துன்பப்பட்டாலும் பிறருக்கு எந்த ஒரு துயரமும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக சில ஆசைகளை கட்டுப்படுத்தியும் நீ உனக்குள் வைத்து புதைத்திருக்கின்றாய். அப்படி நீ புதைத்த ஆசைகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்வடைய செய்ய வந்திருக்கின்றது. அதையெல்லாம் நீ இனிமேல் கண்டு ஆச்சரியப்படுவாய். இது எல்லாம் எப்படி நிகழ்ந்தது? இறைவன் ஒருவன் இல்லாவிட்டால் இதெல்லாம் நிகழ சாத்தியமா என்றோ ஒரு நாள் நான் மனதிற்குள் நினைத்த அந்த விருப்பம் கூட நிறைவேறிவிட்டதே. அனுதினமும் இறைவனிடம் மன்றாடி கேட்ட விஷயங்களும் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கின்றதே என்று இறைவனின் மீதான நம்பிக்கையையும் பக்தியையும் நீ அதிகமாக்கிக் கொள்ளப் போகின்றாய். நான் அனுப்புகின்ற உதவி நேரம் தவறாமல் உன்னை வந்து சேரும். எந்த துக்கமும் இனி உன்னை தீண்டப் போவது இல்லை. விநாயகன் நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வல்லமைகளும் இனி உன்னிடம் வந்து தங்கும். நம்பிக்கையை நீ மனதில் வைத்திருந்தால் போதும், எனக்கான அருள் பொழிந்து கொண்டே இருக்கும் உறுதியாக. யார் உன்னை கைவிட்டாலும் சரி, ஏமாற்றினாலும் சரி, இறைவன் உன்னை ஏமாற்ற மாட்டான், கைவிட மாட்டான் என்கின்ற ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கையை புத்தம் புது பாதையில் கொண்டு செல்லும். உன் மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நீ எதிர்பார்க்காத விஷயங்களையும் பெருமளவு உன் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்க இப்பொழுது நான் ஆணையிட்டிருக்கின்றேன். உனக்கு தேவைப்படும் விஷயங்கள் இனிமேல் நிச்சயம் கிடைக்கும். இறைவனை சந்தேகிக்காதே, உன்னை நீ சந்தேகிக்காதே, பிறர் மீதும் நீ நம்பிக்கை வை. ஒவ்வொரு வாழ்க்கையின் படியிலும் நிறைவான ஒன்றைதான் நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன். உன் பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்படுவதையோ பெற்றவர்களை பற்றி கவலைப்படுவதையோ விட்டுவிடு. யாரிடமும் சொல்லாத கவலையை எல்லாம் என்னிடம் சொல். நீ காத்திருந்ததை விட அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வையும் நல்ல முடிவையும் கொடுத்து நான் உன்னை மகிழ்விப்பேன்.
சிக்கல்களை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். முடியாமல் போய்விடுமோ என்று நீ பயந்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை நான் நல்லபடியாக சிறப்பாக மாற்றி தருவேன். உன்னுடைய கண்ணின் வழியாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன். பாதுகாப்பை ஒவ்வொரு நேரமும் கொடுப்பேன். அன்பாக பேச மட்டும் தெரிந்து கொள். கடுமையான வார்த்தைகளை யாரிடமும் உபயோகப்படுத்தாதே. நீ நிம்மதியை இழக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பொழுதும் ஈடுபட வேண்டாம். கடன் பிரச்சனைகளிலிருந்து, இந்த பண பிரச்சனையிலிருந்து, இந்த சுமையிலிருந்து உன்னை எப்படி வெளிக்கொண்டு வர முடியும் என்று எனக்கு தெரியும். உனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து உன் மூலமாகவே அத்தனை பிரச்சனைகளையும் நீ தீர்த்து கொள்ளக்கூடிய தகுதியை நீ பெற்று விடுவாய். இறைவன் மனம் வைத்தால் முடியாதது என்று ஏதாவது இருக்கின்றதா? தகுந்த நேரத்தில் சரியானதை கொடுத்து உன் வாழ்வின் சிக்கலில் இருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன். தோல்வியடைந்த அத்தனை இடமும் இனி வெற்றியாக மாறும். துன்பம் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். ஒவ்வொரு துன்பமும் கூட ஒரு திருப்பு முனைதான் உன்னுடைய வாழ்விற்கு இது நாள் வரை. என்னை நீ நினைவில் வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நிகழாது. அற்புதமான நேரம் இப்பொழுது நெருங்கி இருப்பதால் சந்தோஷம் உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றது. உன்னுடைய பிரார்த்தனை வலிமையானது. உன்னுடைய மனம் மென்மையானது. உன்னுடைய மென்மையான மனதிற்குள் தோன்றிய அந்த வலிமையான பிரார்த்தனை எப்படி சிறப்பை பெறாமல் போகும்? உன் மனதில் ஒரு ஒளி ஏற்கனவே பரவி இருக்கின்றது. அதன் மூலமாக அந்த பிரார்த்தனை அழகாக வலிமை பெற்று இப்பொழுது உன்னிடமிருந்து வெளிப்பட்டிருக்கின்றது. அதை நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்விற்கான பொலிவை நான் உனக்கு பெற்று தருவேன். என்னுடைய அருளில் தாமதம் ஒரு பொழுதும் இல்லை. என்னை நீ நினைத்தாலே அருள் வந்து உன்னை சேரும். பயம் வந்து உன்னை விட்டு ஓடிவிடும். கண்களில் வலி இருந்தால் ஆனந்தம் நிச்சயம் வரும். தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை. எதையும் நினைத்து பயப்படாமலும் கலங்காமலும் தயங்காமலும் இரு. தைரியமாக சிந்தித்து செயல்பட்டு அத்தனையிலும் உன்னை நான் வெற்றி பெறதான் செய்வேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த கணபதிக்கு உண்டு. ஒவ்வொரு நாள் தொடங்கும் பொழுதும் இந்த கணபதியை நினைத்துக்கொள். உன் ஒவ்வொரு முயற்சியிலையும் என்னை நீ நினைத்துக்கொள். என்னை தொடர்ந்து நம்பி வழிபடுபவனுக்கு தோல்வி கிடையாது. வெற்றி மேல் வெற்றி உன் வாழ்வை வந்து சேரும். ராஜ நேரம், ராஜ யோகம் அனைத்தும் இக்கணம் முதல் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும். இன்று நீ தொடங்கும் எந்த செயலும் வெற்றியின் ஆரம்பமாக இருக்கும். எந்த இடத்திலும் தாழ்த்தப்பட போவது இல்லை. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு என்னால் கரம் தூக்கி விடப்பட போகின்றாய். எல்லாமே இனிமேல் உனக்கு நன்மை நிறைந்ததாக இருக்கும். நல்லது நடக்கும்.